கல்வி பயில 60 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் மாற்றுத்திறனாளி மகன். தன் வேலையையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய மாற்றுத்திறனாளி மகனை கல்லூரிக்கு அழைத்து செல்லும் தாய். மாணவனின் தாயை கையெடுத்து கும்பிட்டு வணங்கிய அமைச்சர் சிவசங்கர். அரியலூர் மாவட்டம் செந்தூரை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட நமங்குணம் கிராமத்துல உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றுட்டு வருது. இதுல பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை மனுவாக அளித்துட்டு வராங்க. இந்த முகாமை பார்வையிட்டு ஆய்வு செய்ய வருகை தந்த போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் தன்னோட கார்ல இருந்து இறங்கி முகாம் நடைபெறும் இடத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்திருக்காரு. வழியில சாலையில தாய் ஒருத்தவங்க தன்னோட மாற்றுத்திறனாளி மகனை இருசக்கர வாகனத்தில் அமர வைத்தபடியே ஒதுங்கி நின்று கொண்டிருந்திருக்காங்க. இதனை கண்ட அமைச்சர் எஸ் சிவசங்கர், மனுக்கெடுக்க வந்தீங்களா அப்படின்னு அவங்க கிட்ட உரையாட தொடங்கியிருக்காரு. அவங்களும் ஆமா அப்படின்னதும், அளித்த மனுவிற்கு ரெசிப்ட் வாங்கியாச்சா அப்படின்னு கேட்ட அவரு இருசக்கர வாகனத்தில் அமர்ந்திருந்த மாணவனிடம் உரையாட தொடங்கியிருக்காரு. மாணவனோட படிப்பு விவரங்களை கேட்டிருந்தவரு அவர் சென்று வருவது எப்படி எனவும் கேள்வி எழுப்பியிருக்காரு. மாணவனோட தாய் தினசரி இருசக்கர வாகனத்திலேயே அழைத்து சென்று திரும்புவதாக தெரிவித்ததும் அவங்களோட ஊர் எது என அமைச்சர் எஸ் சிவசங்கர் கேள்வி எழுப்பினாரு. குழுமூர் அப்படின்னு தெரிவித்ததோ ஒரு நொடி ஆச்சரியப்பட்ட அமைச்சர் எஸ் சிவசங்கர் அந்த மாணவனின் தாயாரை பார்த்து தன்னோட இரு கரங்களையும் கூப்பியபடியே பரவாயில்லையே வாழ்த்துக்கள்னு உணர்ச்சி பெருக்கில் கையெடுத்து கும்பிட்டார் அமைச்சர் எஸ் சிவசங்கர்.